Hi, Hi, Ponni. How are you? I'm good. Da. How are you? I'm good too. Funky and audience score hi. Thank you. So I Okay. think Shall we many are. start or கொஞ்ச நேரம் wait பண்ணலாமா? We'll wait for a few more people to join. Da. I think many are joining. All my sweethearts Okay. from Zivara will join very quickly now. Sure. So I think a couple of people have joined. We'll just Hmm. start. But Yes, sure. before sharing your experience on collaborations or promotions, just introduce your brand. Probably Zivara or the followers will already know, but for Yeah. Funky Dance followers, I think it'd be good to know how you Kandipa. started your journey. Okay. So how I started my journey. Right from my college days, I was very much into creative jewelry making. Okay. So when I was in college, this thing called quilling jewelry was very famous. Okay, so they make with paper. Okay, so நாங்க என்ன பண்ணோம்னா we used to make with paper and paper jewelry கொஞ்சம் கொஞ்சமா பண்ணி பண்ணி we we wanted to do something very creative. Okay, so dresses ஏத்த மாதிரி customers like எனக்கு தெரிஞ்ச ஆளுங்களுக்கு like கொஞ்சம் கொஞ்சமா we did according to matching their dresses பண்ணிட்டு இருந்தோம். So ஒரு சேலஞ்ச் ரொம்ப இம்பார்ட்டண்டா என்ன இருந்ததுன்னா quilling jewelry was very it was easily prone to water resistant இருக்காது. ஸோ அதுக்கு Yeah. வந்து வி ஸ்டார்டட் மேக்கிங் இட் வாட்டர் ப்ரூஃப். ஸோ அப்போ வந்து இட் வாஸ் அ வெரி பிக் சேலஞ்ச் அண்ட் அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது எப்படி வந்து ஒரு சேலஞ்சை பிரேக் பண்ணும் அப்படின்னு. அகைன் ஆஃப்டர் மேரேஜ் கொஞ்சம் ஹால்ட் ஆச்சு. ஐ வாஸ் ரெகுலர்லி இன் டு மை டீச்சிங் ஜாப் அண்ட் அப்படியே போயிட்டு இருந்தது. Due to health reasons, I had to stop my teaching job and I thought I would do something again creative again. We started me and my husband as a duo. We started Zivara. ஸோ ஜிமாரா ஸ்டார்ட் பண்ணும்போது டு பி வெரி ஹானஸ்ட் எல்லாரும் சொன்னா யாரும் நம்ப கூட மாட்டாங்க. ஐ ஸ்டார்டட் வித் ₹1000. ஓகே, பட் Okay. ஐ டோன்ட் நோ இஃப் ஆண்டர்பிரினர்ஸ் ஆர் ஹியர் இன் த லைவ். நான் ஒரு விஷயம் சொல்லிக்க ரொம்ப இம்பார்ட்டண்டா சொல்லிக்க ஆசைப்படுறேன். டோன்ட் பி அஃப்ரைட் டு பை ப்ராடக்ட்ஸ் அண்ட் செல். ஓகே, ஸோ நான் வந்து என்ன நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி தான் நான் இங்க ஷேர் பண்றேன். ஸோ நாங்க என்ன பண்ணுவோம்னா ஹேண்ட் ஸ்டாக் இல்லாம ஒரு இது கூட ஆர்டர்ஸ் எடுக்க மாட்டோம். ஸோ இட் ஸ்டார்டட் லைக் தட் ₹1000 தென் 10,000 அண்ட் எக்ஸ்போனென்ஷியலி பயங்கர டே அண்ட் நைட்டா நானும் ஹஸ்பண்டும் ஒர்க் பண்ணோம். அண்ட் ரைட் நவ் வி ஆர் ஆல்மோஸ்ட் பிட் ஆஃப் கொஞ்சம் சக்சஸ் டேஸ்ட் பண்ணிருக்கோம் இப்போதைக்கு. we have lot more to taste but still இப்போதைக்கு கொஞ்சம் சக்சஸ் டேஸ்ட் பண்ணிருக்கோம். சோ Yeah, I நான் saw a வந்து lot of smiles on Zivara. But how long has it taken for you? How many years are you in this business? so I am in this business for the past 3 years, starting from 2017. Okay, so from Okay. 2017 we are into this business. And இன்னொரு ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் என்னன்னா I had lots of hurdles. லைக் என்ன சொல்றது, நிறைய கமெண்ட்ஸ் வந்தது, நிறைய விஷயங்கள் வந்தது, லைக் கிரிட்டிசிசம்ஸ். இதெல்லாம் மீறி வாட் வி யூஸ் டு டூ இஸ் ஐ யூஸ் டு ஸ்டாண்ட் ஃபார் ஜிவாரா. நான் ஜிவாரா இஸ் மை திங் அப்படின்றது ஐ யூஸ் டு ஸ்டாண்ட் ஃபார் ஜிவாரா அண்ட் ஐ யூஸ் டு ட்ரஸ்ட் மை பிராண்ட். ஸோ அதுல ஐ ஐ திங்க் தட் ஹஸ் பெய்ட் மீ ஆஃப் வித் திஸ் சக்சஸ் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த ஸ்மால் குட்டி குட்டி சக்சஸஸ் நான் வந்து அந்த டேஸ்ட் பண்ணேன். ஸோ தட் மோட்டிவேட்டட் Okay. மீ மோர் டு கோ அஹெட். ஸோ கேளுங்க பொன்னி. So So is this criticism based on product or எப்படி? criticism was not based on product. Products, when it comes to Zivaran, I always believe quality தான் கொடுக்கணும். குவாலிட்டி இல்லைன்னா இல்ல, no, it's a no, big no. So product wise 200% it is not a criticism. என்னோட criticisms வந்தது எல்லாமே வந்து ஒரு விமனா இருந்துட்டு உன்னை அச்சீவ் பண்ண முடியுமா, லைக் will you be able to Okay. manage both family and all that அப்படின்றது வந்து it was a very big challenge. அப்போ வந்து ஃபேமிலி சப்போர்ட் கண்டிப்பா இருக்கணும் இல்லையா, லைக் ஸோ ஐ Correct. reached out family for support and they obviously helped me to do it. Okay. So that Good. Okay. So how were you able to grow your brand from like zero to what it is now? So how was okay your journey like? How did you market yourself? ஓகே ஸோ இதுல வந்து ரெண்டு ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் இருக்கு. ஒன்னு வந்து இன்வென்ட்ரி அண்ட் ஹவ் யூ போஸ் Okay. யுவர் செல்ஃப். லைக் நீங்க ஒரு பிராண்டா உங்களை எப்படி நீங்க வந்து உங்களோட போட்டோகிராஃப்ஸ். ஓகே,
So first thing I used to tell is like when it comes to Zivara, na first சொன்ன மாதிரி தான், I use only hand என்கிட்ட கையில ஸ்டாக்ஸ் இல்லனா I will not be ready to sell. Okay, and I will not use I will make my own pictures and then I will post them. Okay, so photographs ரொம்ப important when it comes to online business. உங்களோட photographsன்றது it's a very very key role. அதை நீங்க focus பண்ணணும். உங்களோட ஃபீல் அழகா இருக்குன்றது it's a very important thing. And செகண்ட் திங் வந்து என்னன்னா ஃபாலோவர்ஸ் கவுண்ட் வந்து ஆர்கானிக்கா இருக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுவேன். I will not buy followers. Okay, so followers numbers padi pogama I believe follower count than customer count. I mean customer count over follower count. 1000 பேர் இருந்தாலும் அந்த 1000 பேர்ல அட்லீஸ்ட் 900 கஸ்டமர்ஸ் இருப்பாங்க எனக்கு. ஓகே, தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அதுதான் அதை பேஸ் பண்ணி தான் ஐ took forward over Zivara. So என்னோட ஃபீல்ட டெவலப் பண்ணேன். And next thing is I used to promote to people. Okay, promote in the sense எப்படின்னா I used to go for genuine influencers கண்டுபிடிச்சு those who really would help me அப்படின்றத கண்டுபிடிச்சு அவங்களோட ஃபர்ஸ்ட் அவங்கள வந்து ரேப்போ மெயின்டைன் பண்ணி அவங்க அப்ரோச் பண்ணணும். ஸோ அவங்களை எப்படி அப்ரோச் பண்றோன்றது இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, யூ ஷுட் ஃபர்ஸ்ட் ஆஸ்க் தெம் லைக் ஃபர்ஸ்ட் அவங்களை ஃபாலோ பண்ணணும், அவங்களோட இன்ட்ராக்ட் பண்ணணும். நீங்க திடீர்னு ஒரு நாள் போயிட்டு எனக்கு ஷவுட் அவுட் கொடுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா nobody will be ready இல்லையா? they don't know you basically. any influencer will not know you. so first அவங்களை வந்து நீங்க வந்து என்ன பண்ணணும்னா you have to interact with them. அவங்களை இன்ட்ராக்ட் பண்ணிட்டு அப்புறம் you shouldn't force anything onto them and you should be ready to give what they want. அண்ட் நான் ப்ரொமோட் பண்றது எதுனா எதுவா இருந்தாலுமே நான் சும்மா ஜஸ்ட் லைக் தட் ப்ரொமோட் பண்ண மாட்டேன். எனக்கு எது செல் ஆகணுமோ நான் அதை தான் ப்ரொமோட் பண்ணுவேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து ஒரு இன்ஃப்ளூயன்சருக்கு வந்து நான் அப்ரோச் பண்றேன். அவங்களோட விஷயம் கேட்கறது இஸ் வெரி 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 நாமினல் அண்ட் வெரி வெரி வேலிட். ஓகே, பட் நாம வந்து அதை அக்செப்ட் பண்றோம் அப்படின்றது போது we should be able to think if he will be able to restock. ஏன்னா ஒரு இன்ஃப்ளூயன்சர் கிட்ட நீங்க ப்ரொமோட் பண்றீங்கன்னா அவங்களோட ஆடியன்ஸ் பார்த்துட்டு அவங்களோட அதை வந்து உங்ககிட்ட கேட்பாங்க, இந்த பீசஸ் இருக்கா அப்படின்றது கேட்பாங்க. சோ கண்டிப்பா வந்து நீங்க வந்து அதை வந்து செல் பண்ற அளவு அந்த குவான்டிட்டிஸ் என் கையில இருக்கான்னு பாப்பேன். அதை வந்து என்னால ரீஸ்டாக் பண்ண முடியுமா, கஸ்டமர் நீட்ஸ் என்னால சாட்டிஸ்ஃபை பண்ண முடியுமா. அதர்வைஸ் there is no use, right? ஒருத்தருக்கு ப்ரொமோட் பண்ணி அது it's no use. சோ அந்த மாதிரி விஷயங்கள்ல you should be very very confident and very keen. அதுல வந்து நீங்க அதுல ரொம்ப கீனா இருப்பேன். and one more thing is I used to prefer unpaid promotions over paid promotions. okay, so unpaid promotions எப்படின்னா லைக் இது வந்து it is purely my view and I'm not forcing this on anybody or I'm not telling anything about paid promotions பத்தி நான் எதுவுமே சொல்ல. it's just my view. நான் எப்படி ப்ரமோட் பண்ணேன், என்னோட ஸ்ட்ராட்டஜி என்னன்றதுதான். சோ நான் என்ன யோசிப்பேன்னா இப்போ ஒருத்தருக்கு பே பண்ணோம்னா அந்த பேமெண்ட்டுக்கு அந்த பே பண்ற மணியை வந்து we can distribute it as in terms of offers to our customers. So at the end they are going to buy from us and they are going to stay very loyal and they are going to be a part of your business family. So அந்த மாதிரி இருக்கும்போது you can give them I would rather prefer giving them the benefits. So அது வந்து என்னோட இது so how இப்போ நீங்க வந்து சொல்லும்போது you said you maintain rapport, you interact, you see how genuine they are. so how do you classify? ஏன்னா இப்போ நிறைய பேர் வந்து what they feel difficult is நான் எப்படி போய் உங்களை அப்ரோச் பண்றது, I don't know how much of a reach they are going to bring into me. so இது வந்து how do you determine when you go for a collaboration or you go for so that is என்ன கேட்டிங்கன்னா அது வந்து எனக்கு it is based out of my lessons that I've learned in past தான் நான் வந்து I used to அது வந்து that comes only out of experience. so you will know எப்படி interactions இருக்கு. and என்னோட suggestion என்னன்னா it is always okay to ask an influencer in a very polite manner about their insights. it's always okay very but you should be very polite in asking them. so நீங்க குடுக்குறீங்கன்றதுக்காக அவங்களையும் taken for granted எடுத்துக்க கூடாது. so you should be very humble enough to ask them, நீங்க உங்களோட இன்சைட்ஸ் எனக்கு ஷேர், உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லைன்னா எனக்கு ஷேர் பண்ண முடியுமா, அந்த மாதிரி நீங்க கேட்டீங்கன்னா அவங்களையும் ட்ரஸ்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ட்ரஸ்ட் பண்ணிட்டு அதனால நான் சொல்றேன் I will follow them over a period of time.
before Okay. approaching them நான் அவங்கள ஒரு period of timeல follow பண்ணுவேன், either from my personal profile or something. I used to follow them. ஃபாலோ பண்ணி I used to Okay. know what how they interact. அவங்களோட இது ரீச் நமக்கு தெரியும் இல்லையா, அவங்க எப்படி லைவ் போறாங்க, Correct. அவங்களோட லைவ்ல அவங்களோட என்கேஜ்மெண்ட்ஸ் நமக்கு தெரியும் இல்லையா, அதை பேஸ் பண்ணி தான் we used to promote products. Okay, so what is your past experience with the நீங்க paid போயிருக்கீங்களா? I mean, like after a series of paid, have you gone for unpaid, or from the beginning your view was like unpaid தான் நம்ம போகணும்ன்ற மாதிரி இருந்ததா? டு பி வெரி ஹானஸ்ட், நான் இது வரைக்கும் பெய்ட் ப்ரமோஷன்ஸ் யாருக்குமே பண்ணது இல்லடா. என்னோட நான் பண்ண இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாமே வந்து தே வர் வெரி ஸ்வீட் எனஃப் டு கொலாபரேட் ஓவர் அ பார்ட்டர் சிஸ்டம். ஸோ அதுல தான் வந்து தே அக்செப்டட் கொலாப்ஸ் வந்து அப்படிதான் அக்செப்ட் பண்ணாங்க. ஸோ நான் இது வரைக்கும் பெய்ட் ப்ரமோஷன்ஸ்ன்றது பர்சனலா நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது கிடையாது. பட் 1 or 2 times I have run ads on Instagram. ஸோ அது நான் Has that worked for you? இன்ஸ்டாகிராம் ஆட்ஸ் வந்து கொஞ்சம் ஒரு 5 or 10% was helpful, and also I focus on lot of channels, other channels, and one advantage I found over other things was having a website. Okay, so my website, I use my website as a very important channel over anything else. Adnala my website is one of a very useful channel அப்படின்ற மாதிரி நான் இருக்கும், எனக்கு நான் ஃபீல் பண்ணுவேன். Good, good. Yeah. Okay, so other than Instagram and website, நீங்க வேற எப்படினா diversify பண்ணிருக்கீங்களா? வேற எப்படி டைவர்சிஃபை பண்ணுவேன்னா, லைக் அதான் எங்கெங்கெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கோ ஐ யூஸ் டு ப்ரோமோட் மை செல்ஃப். ஸோ தேர் ஆர் லாட்ஸ் ஆஃப் பிளேசஸ் லைக் ஃபேஸ்புக் இருக்கு. ஓகே, ஃபேஸ்புக்ல வி யூஸ் டு ஷேர் இது. அதே மாதிரி நீங்க ஜஸ்ட் கூகுள் பண்ணாலே உங்களுக்கு தெரியும், லாட் ஆஃப் என்ன சொல்றது, SEO பிலீவ் பண்ணுவேன் நான், சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன்ஸ் பிலீவ் பண்ணுவோம். ஸோ அதுல நான் வந்து ஐ டுக் சம் டைம், ஐ மேட் அ கோர்ஸ் ஆன் SEO ஆப்டிமைசேஷன். நான் எப்படி எஃபெக்டிவா பண்ணணும் அப்படின்றத பண்ணேன். ஐ யூஸ் அட்டெண்ட் லாட் ஆஃப் வெபினார்ஸ் ஃப்ரம் அமேசான், பிளிப்கார்ட். இவங்க வந்து செல்லர்ஸா நீங்க ரெஜிஸ்டர் பண்ணீங்கனாலே வெபினார்ஸ்க்கு ஓபன் பண்ணுவாங்க. சோ அவங்க கிட்ட வந்து we used to attend and they used to teach you how to name a product. ஒரு ப்ராடக்ட் நீங்க எப்படி நேம் பண்ணணும், எப்படி வந்து என்னென்ன டிஸ்கிரிப்ஷன் போடணும், அதெல்லாம் வந்து they used to teach. So அதெல்லாம் வந்து அட்டெண்ட் பண்ணி. So do you also sell on Amazon and Flipkart? No, currently I don't do on Amazon and Flipkart because Zivara has turned into a lockdown has given me a very good opportunity, and இப்போ எல்லாமே almost like online தான் அப்படின்னு ஆனதுக்கு அப்புறம் I am having a very good rapport with my customers, and the traffic is sufficient enough for me to handle my own customers. அதனால எனக்கு அமேசான் வந்து எனக்கு கேட்டர் பண்ண முடியல, அங்க இருந்து வர ஆர்டர்ஸ் வந்து எங்களால கேட்டர் பண்ண முடியல. So as of now I don't sell on Amazon and Flipkart. My how is the commissions for jewelry இப்போ in Amazon? Current standards தெரியலடா, but 2 years back it was somewhere around 13% of your இது. And one disadvantage I found with Amazon was I was not supposed to sell elsewhere. Okay, so அந்த மாதிரி ஒரு கிரைட்டீரியா எனக்கு கொடுத்திருந்தாங்க. So I wanted basically நான் என்ன ட்ரஸ்ட் பண்ணுவேன்னா, I want to establish as a brand. Okay, so நிறைய பேர் கேட்பாங்க, நீங்க ஜிவாரா ஃபேஷன் தானே, நீங்க ஏன் ட்ரெஸ்ஸஸ் செல் பண்ணக்கூடாது, you have around 16,000 லேடிஸ் கஸ்டமர் வித் யூ, நீங்க சாரி செல் பண்ணலாம், நீங்க லேடிஸ்க்கு ரிலேட்டடா என்னென்ன எல்லாமே செல் பண்ணலாமே, நாங்க உங்ககிட்டயே வாங்கிட்டு போயிடுவோம். பிகாஸ் ஆல் மை கஸ்டமர்ஸ் ஆர் very much they trust me so much, so they prefer getting it from me rather than going outside for things. Okay, so they used to ask me, நான் வந்து உங்ககிட்டே வாங்கிடுவேன். பட் நான் ஒரு பாயிண்ட்ல நானும் என் ஹஸ்பண்டும் என்ன ஸ்ட்ராங்கா இருப்போம்னா, we want Zivara to be a brand. அந்த பிராண்ட்ன்ற ஒரு வார்த்தை வந்து நீங்க எல்லாமே செல் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா அச்சீவ் பண்றது கொஞ்சம் கஷ்டம். நாங்க எங்க பர்சனலா பிலீவ் பண்ணுவோம். So we prefer only Zivara is a go to place for only jewelry and jewelry related things. Okay, and one more thing I want to tell about Zivara is I believe that the products you have has to be unique. ஓகே, சோ நாங்க வந்து என்ன பண்ணோம்னா, 2 விஷயம் ஆரம்பிச்சோம் ஜிவாராவை பொறுத்த வரைக்கும். ஒண்ணு வந்து கஸ்டமர்ஸ் வந்து இன்டர்நெட்ல இருந்து ஏதாவது பிக்சர் எங்களுக்கு கொடுத்தாங்கன்னா, ஓகே, we used to make them on request. ஓகே, அவங்க எப்படி கேக்குறாங்களோ ஆன் ரிக்வெஸ்ட் அதை வந்து நாங்க எங்களால பண்ண முடியும்னா நாங்க we used to make and give.
So I have mentioned in my website also, this is also clearly mentioned in my website. இந்த மாதிரி நாங்க வந்து எங்களோட ப்ராடக்ட்ஸ் வந்து எங்க கஸ்டமர்ஸ் டிமாண்ட் படி தான் நாங்க சில டிசைன்ஸ் நாங்க பண்ணிருக்கோம் அப்படின்றத நாங்க மென்ஷனும் பண்ணிடுவோம். So and off late வந்து 80 or to 90% of my designs are my own designs. Chem jewelry, my main. So I curate my own design and I post them. So unique-ஆ எப்படி பண்றது அப்படின்றது வந்து I take it very seriously and I see to that it is done uniquely. Oh, got it. Yeah. That's very nice, da. So, இது இல்லாம, do you have something like, do you do reselling? I saw you recently launched affiliate marketing, right? But நான் இன்னும் அத வந்து இன்னும் ஃபுல்லா டெஸ்ட் பண்ணல. So I don't want to so அத பத்தி எக்ஸ்பீரியன்சஸ் ஷேர் பண்ண முடியாது because I have to share something which is very authentic இல்லையா. So yeah, I'm in only in the testing phase right now. But yeah, I guess it will work for me. Okay, but how come நீங்க வந்து first reselling பண்ணிட்டு இருந்தீங்க, right? No. So what is the reason you stopped reselling? No, day 1ல இருந்து I was not into reselling. கண்டிப்பா நான் சொன்ன மாதிரி நான் என்னோட hand stocks இல்லாம ஒரு கஸ்டமரையும் அப்ரோச் பண்ண மாட்டேன். And I would, if there are lots of audience who are budding entrepreneurs, I want to tell this. ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் இது. உங்களோட க்ளோஸ்டு சர்க்கிள பிலீவ் பண்ணி, அதாவது நான் வந்து என்னோட ப்ராடக்ட்ஸை இவங்க கிட்டயே வித்துருவேன் அப்படின்னு பிலீவ் பண்ணி செல் பண்ணாதீங்க. there is a very big millions in the world. Okay, so நான் வந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்க ஹார்ட்லி 1000 பீப்புளா இருப்பாங்க. பட் உங்களுக்கு தெரியாம you have தெரிஞ்சு 1000 கஸ்டமர் இருக்காங்கன்னா உங்களுக்கு தெரியாம ஒரு கோடி கஸ்டமர் இருக்காங்க. சோ நான் என்ன சொல்வேன்னா, அவங்கள பிலீவ் பண்ணுங்க. லைக் pitch them as the target. அவங்கள டார்கெட் பண்ணுங்க. லைக் they will, you have to focus on them. So அவங்கள டார்கெட் பண்ணி அவங்க கிட்ட இருந்து ஆர்டர்ஸ் வாங்க பார்க்கணுமே தவிர you should not நீங்க வந்து உங்க பிசினஸ் உங்க சர்க்கிள்குள்ளேயே வச்சிருக்கணும் அப்படின்றது you should not focus. அது அவங்கள yeah, அப்ப obviously your close friends will definitely be your supporters and they will definitely purchase from you. Okay, if your quality is good, they're definitely going. I have lots of என்னோட ஃபேமிலி சரி, என்னோட ஃப்ரெண்ட்ஸும் சரி, have lots of people, என்னோட ஜூனியர்ஸ், என்னோட சீனியர்ஸ், என்னோட காலேஜ் மேட்ஸ், என்னோட ஸ்டூடெண்ட்ஸ், இந்த மாதிரி எனக்கு நிறைய ஸ்வீட் ஹார்ட்ஸ் இருக்காங்க ஜிவாராவை பொறுத்த வரைக்கும். பட் இனிஷியலா வந்து அப்பேரண்ட்ல ஒரு சில நாள் வந்து என்கிட்ட சொல்லியிருக்காங்க, நீங்க தான் ஜிவாராவா எனக்கு தெரியாது அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. சோ நான் வந்து ஐ ப்ரிஃபர் த அதர் வே. நம்மள வந்து நீங்க தானா அது அப்படின்னு கேட்கணுமே தவிர நம்ம வந்து அவங்கள ஆடியன்ஸா வச்சு ஸ்டார்ட் பண்ண கூடாது அப்படின்றத I was very particular. Okay, so, and I think நான் வந்து கேட்ட question, I think it was the other way around. நீங்க ஆன்சர் பண்ண அப்புறம் தான் நான் யோசிக்கிறேன். No, I meant do you give to resellers, not வாங்குற. I didn't mean the other way. Sorry. நீங்க ரிப்ளை பண்ண அப்புறம் தான் யோசிச்சேன். Okay. ரீசெல்லிங் கரண்டா நான் அலோவ் பண்றது இல்லடா. பிகாஸ் ஏன்னா it takes lot of effort to make pictures without watermark. My photography and media team works only believes truly 100% on watermarked images. Okay, so now watermark illama images use pannadanaala we tried a few for a month, we tried, but it's going out of my budget to again pay them and get the photos done without watermark. It's a double effort from my side. Adnala I believe the other way. Yeah, அதான் சொல்றேன் இல்லையா, எனக்கு நான் பர்சனலா என்ன பிலீவ் பண்ணேன்னா, கையில ஸ்டாக்ஸ் வச்சு செல் பண்ணணும். அதுதான் ஒரு த்ரில் ஒரு பிசினஸ்ல. நீங்க பாத்தீங்கன்னா மோர் தென் மணி, அந்த ப்ராடக்ட் உங்ககிட்ட இருந்து ஒரு பெட்டர் ஹேண்ட்ஸ் ரீச் பண்ணும்போது you will feel very happy. So that is the point of business. Yeah, அதுதான் வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் பிசினஸே அதுதான். யூ ஹேவ் அந்த த்ரில் தான் மேட்டர் பிசினஸ்ல. சோ அதை என்ஜாய் பண்ணி பண்ணாங்கன்னா yeah. So இப்போ like now also you are doing collaborations, right? I mean like barter collaborations. Yes, we are up and doing barter collaborations. But இப்போ நான் எப்படி ப்ரிஃபர் பண்றேன்னா, one person at a time. One collab தான் at a time வந்து I'll give it to one collaborator. அவங்களோட ரீச் வந்ததுக்கு அப்புறம் I'll go for the next person. அந்த மாதிரி தான் நான் பண்ணிட்டு இருக்கேன். Okay, I've been getting constant support from lots of people. Lots of influencers are very,
நிறைய பேர் இருக்காங்க who genuinely want to help small business. நிறைய பேர் இருக்காங்க. why we should go to நிறைய இந்த கான்ட்ரோவர்சிஸ் வந்ததுக்கு அப்புறம் பட் நான் வவுச் பண்றது ஜென்யூன் இன்ஃப்ளூயன்சர்ஸ்க்கு கண்டிப்பா நான் வவுச் பண்ணுவேன். நிறைய பேர் இருக்காங்க மார்க்கெட்ல. ஓகே, there are lots of genuine people who really want to help small business. நிறைய பேர் இருக்காங்க. so you have only challenge and only thing is you have to identify them, those who are and that comes ready with experience. I totally agree on that comes totally with experience. உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் உங்களோட கன்சிஸ்டன்சி வச்சு அது கண்டிப்பா வரும். அந்த thirst இருந்துகிட்டே இருக்கணும் அந்த இன்ஃப்ளூயன்சரை தேடுறதுக்கு. so with that it comes. correct I get it. So what is your next step? இப்ப இந்த pandemicல what have you decided to do? இப்ப அடுத்து என்ன பண்ணலாம் அப்படினு இருக்கீங்க? Have you been able to stock in the pandemic? ஏன்னா I had approached a lot of people for my kids jewelry. Finally எனக்கு கிடைச்சிருச்சு, but a lot of people are struggling to stock over this pandemic. So what is your plan for that? Stock over the pandemic. Yeah, Zivara is also adu vannu vidhi velakla. We are also suffering a lot for the stocks. Okay, but by God's grace I'm able to meet the demands oralavukku. என்னோட brides are, because the only thing which is very helping me at this point is I customize jewelry, right? நான் இந்த ஜுவல்லரி மேக் பண்ணுவோம், அதனால எனக்கு ரா மெட்டீரியல் சஃபிஷியன்ட்டா நான் ஸ்டாக் பண்ணி வச்சுட்டேன். with that I'm able to customize jewelry. at least ஒரு 100 people and approach பண்றாங்கன்னா at least ஒரு 85 to 90 people demands வந்து என்னால கேட்டர் பண்ண முடியுது. That's nice. that is because I customize my own jewelry. அதனால நான் அவங்களோட விஷஸ் படி அவங்களோட திங்ஸ் அவங்களோட காஸ்டியூம் படி நாங்க கிட்ஸா இருந்தாலும் சரி எல்டர்ஸா இருந்தாலும் சரி யாருக்கா இருந்தாலும் we used to customize jewelry. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா என்னன்னா அந்த வரலட்சுமி பூஜா டைம்ல எங்களுக்கு நிறைய பேர் கேட்பாங்க. இந்த டால்ஸ் இருக்கு இல்லையா, நவராத்திரி டைம் அதுக்கெல்லாம் வந்து ஜுவல்லரி கேட்பாங்க. சோ அதுக்கெல்லாம் கூட நாங்க பண்ணிருக்கோம். so that was a very interesting challenge that I faced. அதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. so அந்த மாதிரி challenges பண்ணும்போது it will be very nice. and என்னால இப்போதைக்கு அந்த மாதிரி டைம்ஸ்ல என்னால ஸ்டாக் நான் மெயின்டைன் பண்றதுனால ரா மெட்டீரியல்ஸ் நான் ஸ்டாக் அப் பண்ணிருக்கனால I am able to meet the demands. Okay, that's nice. Thank you so much for joining the live and sharing your experience with collaboration with yeah it was nice. Nice that I found you, and so I also had a very nice opportunity to at least meet another person and associate with Zivara and tell something which is useful for your customers as well. Thank you, Da. Actually, I've been insisting on photography. So you had mentioned the same thing. Pictures mukkiyam na first la inde kathittu irukken. So நீங்களும் அதே வந்து சொன்னது I think it will be very good. and organic follower count. Pictures and branding very keen. pictures and branding ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் பொன்னி. to become a brand you have to make no other go. you have to make good photographs and you have to உங்க branded content like cards நீங்க பண்றீங்க இல்லையா, அந்த cards அந்த மாதிரி content வந்து ரொம்ப labels உங்களோட எப்படி நீங்க உங்க இத பிரசன்ட் பண்றீங்க இத ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். and you have to stay consistent. நீங்க day 1ல ஜிவாரால நான் எப்படி என் கஸ்டமரோட இருந்தனோ அதே மாதிரி தான் இன்னைக்கும் நான் இருப்பேன். so that consistency and maintaining rapport with customers is also equally important. Yes, I totally agree on every point that you told. எனக்கு வந்து friends அந்த பாயிண்ட் வந்து எனக்குமே புதுசா இருந்தது. when you say you work the other way around, எனக்கு வந்து I wasn't very keen. இப்படி அப்படியே எதுவும் யோசிச்சு பண்ணல. But yeah, that was a really good point to ponder over. So thank you so much, Shweta. If there are any questions, I'll just ask people to put it in the comments section or something like that. I'll probably connect with you for answers if there is any. Yeah. Sure. Thank you so much. Nice meeting you people. Bye.